ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசிக்கான பட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் வாங்கும்போது 128 GB, 256 GB, 512 GBன்னு சொல்கிறாங்க இல்லையா? லேப்டாப் வாங்கும்போது 512 GB SSD, 1 TB SSDன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜிபினா என்ன, ஜிபிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜிபிக்கு அடுத்து என்ன இருக்குது, அதுவும் எட்டாபைட் வரையும் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிட்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் யூனிட் தான் பிட். இதில் 2 வேல்யூ தான் இருக்கும், 0 அல்லது 1. இதை ஒரு ஸ்விட்ச் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் 0, ஸ்விட்ச் ஆன் பண்ணால் 1, அவ்வளோதான். இந்த 0, 1 மாதிரி பைனரி இன்ஃபர்மேஷனை அடிப்படையாக வச்சு தான் கம்ப்யூட்டர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். அதனால் பிட் நீங்கள் கம்ப்யூட்டர் டேட்டாவோட ஸ்மாலஸ்ட் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஃபோன் ஸ்டோரேஜில் 128 GBன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பிட் யூஸ் பண்ண மாட்டோம். பிட் ரொம்ப ஸ்மால் யூனிட். நெட்வொர்க்கில் கூட MPGPன்னு இன்டர்நெட் ஸ்பீடை சொல்லும்போது பிட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பைட். 8 பிட் சேர்ந்தால் தான் 1 பைட், ஓகேவா? பைட் கொஞ்சம் பெரிய யூனிட். கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட், கேரக்டர் மாதிரி டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணும்போது பைட் முக்கியமாக இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் கீபோர்டில் ஏன் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த ஏ கம்ப்யூட்டருக்குள்ளே டேட்டாவை ரெப்ரசன்ட் ஆகும். அதுக்கு தான் பைட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா பிட் ரொம்ப சின்ன யூனிட். 8 பிட் சேர்ந்தால் தான் 1 பைட். தேர்ட் ஒன் வந்து கேபி. அது வந்து பைட்டை விட பெருசு. 1 KB ரஃப்லி சொன்னோன்னா 1000 பைட்ஸ்ன்னு சொல்லலாம். கேபி எங்கே பார்க்கலான்னா, ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சில வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஃபைலில் சில கேபி இருக்கலாம். அதனால் கேபினா ஒரு ஸ்மால் ஃபைல்னு நினச்சிக்கலாம். எக்ஸாம்பிள், நோட் பேடில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறீங்க. அது கேபி அளவில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து எம்பி, அதாவது மெகாபைட். இது கேபியை விட பெருசு. 1 KB ரஃப்லி 1000 KBன்னு சொல்லலாம். எம்பினா நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய பார்க்குறோம். எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோ, ஒரு சாங், PDF, இவை எல்லாமே சில எம்பியில் தான் இருக்கலாம். ஒரு ஃபோட்டோ வந்து 5 MBன்னு எடுத்துக்கோங்க. அப்போது 1 GB சுமார் 200 ஃபோட்டோஸ் வரலாம். ஆனால் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் 5 MBன்னு இருக்காது. சில ஃபோட்டோஸ்க்கு 2 MBயும் இருக்கலாம், சில ஃபோட்டோஸ்க்கு 8 MBயும் கூட இருக்கலாம். அதனால் இது எக்ஸாம்பிள் மட்டும். ஃபிஃப்த் ஒன் வந்து ஜிபி. இப்போ ரொம்ப எல்லோரும் ஃபெமிலியரான ஜிபி, அதாவது ஜிகாபைட்டு. ஃபோன் வாங்கும்போது 128 GB, 256 GB, 512 GB அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அந்த ஃபோனில் டேட்டாவை வைக்கும் இடம். எக்ஸாம்பிள், உங்கள் ஃபோனில் வந்து 128 GB, அதில் ஃபோட்டோஸ் வைக்கலாம், வீடியோஸ் வைக்கலாம், ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், சாங், டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கலாம். அதே மாதிரி லேப்டாப்பில் 512 GB SSD இருந்தால் அந்த SSD விண்டோஸ், சாஃப்ட்வேர், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சேவ் ஆகும். அதனால் ஜிபினா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற யூனிட்னு நினச்சிக்கலாம். ஃபோன், லேப்டாப், பென் ட்ரைவ், மெமரி கார்டு, இங்கே எல்லாமே ஜிபி தான் பார்க்கலாம். சிக்ஸ்த்து ஒன் வந்து டிபி, அதாவது டெராபைட். 1 டெராபைட் வந்து ரஃப்லி 1000 GB. எக்ஸாம்பிள், 1 TB ஹார்ட் டிஸ்க் அல்லது SSD வாங்கலாம். அது எங்கே யூஸ்ஃபுல் அப்படின்னா, நிறைய மூவிஸ் வைத்திருக்கீங்க, நிறைய வீடியோஸ் வைத்திருக்கீங்க, இல்லைனா கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, வீடியோ எடிட் பண்ணுறீங்க, பேக்கப் எடுக்கிறீங்க. இப்படின்னா நிறைய டேட்டா இருந்தால் 1 TB, 2 TB மாதிரி ஸ்டோரேஜ் யூஸ்ஃபுல். எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடிட்டர் நிறையா 4 KB வீடியோ வைத்திருந்தால் 256 GB சீக்கிரம் ஃபுல்லாகிடும். அதனால் 1 TB அல்லது 2 TB தேவைப்படலாம். ஜிபினா நார்மல் ஸ்டோரேஜ், டிபினா பெரிய ஸ்டோரேஜ், ஓகேவா? அடுத்து வந்து பிபி. அது இப்போது நம்ம ஃபோன், லேப்டாப் ஸ்டோரேஜை விட்டுட்டு பெரிய அளவுக்கு போகலாம். அடுத்து 1 பெட்டாபைட் வந்து ரஃப்லி 1000 TB. இவ்வளவு ஸ்டோரேஜ் நம்ம வீட்டில் இருக்க கம்ப்யூட்டருக்கு தேவையா? பொதுவாக தேவையில்லை. அப்போது எங்கே தான் யூஸ் ஆகுனா, ஒரு பெரிய கம்பெனியை எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிக்கு லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்கலாம். அவங்ககிட்ட டேட்டாபேஸ், பேக்கப்பு, சர்வர் டேட்டா, வீடியோஸு, லாக்ஸ், இப்படி நிறைய டேட்டா இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போகும்போது
பெட்டா மாதிரி யூனிட்ஸ் பயன்படுத்தலாம். டேட்டா சென்டரில் கூட இந்த மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் பேசுவோம். அடுத்து வந்து இபி எக்ஸாபைட். 1 இபி ரஃப்லி 1000 பிபி. இது ஒரு நார்மல் கம்பெனி லேப்டாப் இருக்காது. ஒரு பெரிய க்ளவுட் சர்வீஸை நினச்சிக்கோங்க. மில்லியன் ஆஃப் யூசர்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், பேக்கப், டேட்டாபேஸ், இப்படி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெரிய டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசும்போது எக்ஸாபைட் போன்ற யூனிட்ஸ் வரும். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, டிபினா பெரிய பர்சனல் ஸ்டோரேஜ், ஓகேவா? பிபி பெட்டாபைட்னா பெரிய ஆர்கனைசேஷன் டேட்டா சென்டர் ஸ்கேல்ஸில் யூஸ் பண்ணுறது. இபி எக்ஸாபைட்னா அதை விட பெரிய டேட்டா ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து ஜிபி ஜெட்டாபைட். இது இன்னும் பெருசு. 1 ஜிபி ரஃப்லி 1000 இபி. இதை ஒரு லேப்டாப் ஸ்டோரேஜாக நினச்சிக்க வேண்டாம். ஃபுல்லாக இன்டர்நெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பீப்புள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, க்ளவுடில் ஃபைலை சேவ் பண்ணுறாங்க, கம்பெனி டேட்டா ஜெனரேட் பண்ணுறாங்க, ஓகேவா? இந்த மாதிரி உலக அளவுக்கு உருவாகிற ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா பற்றி பேசும்போது ஜெட்டாபைட் மாதிரி யூனிட் பயன்படுத்தப்படலாம். அதாவது ஜிபினா குளோபல் ஸ்கேல் டேட்டா. இபி இப்போது நம்ம ஃபைனல் யூனிட். ஒய்பினா யோட்டாபைட். இது ஜெட்டாபைட்டை விட பெருசு. 1 யோட்டாபைட் ரஃப்லி 1000 ஜிபி. எவ்வளோ பெரியது என்றால் நம்ம ஃபோனில் இருக்கிற 128 ஜிபி இதோட கம்பேர் பண்ணவே கஷ்டம். யோட்டாபைட்னா நம்ம சாதாரண ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்க்குற கெப்பாசிட்டி கிடையாது. இது எக்ஸ்ட்ரீம்லி ஹியூஜ் டேட்டா ஸ்கேல் பற்றி பேசும்போது பயன்படுத்துகிற யூனிட். இப்போது ஸ்டோரேஜ் யூனிட்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிட்னா பேசிக் டேட்டா, ஓகேவா? பைட்னா 8 பிட்ஸு. கேபி எம்பினா ஸ்மால் ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறது. ஜிபினா ஃபோன் லேப்டாப் ஸ்டோரேஜை சொல்லலாம். டிபி லார்ஜ் ஸ்டோரேஜ். பிபிஇபினா பெரிய ஆர்கனைசேஷன் மற்றும் டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் யூனிட் சொல்லலாம். இசட்பி குளோபல் ஸ்கேல் டேட்டா. ஒய்பினா எக்ஸ்ட்ரீம்லி ஹியூஜ் டேட்டா ஸ்கேல். உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னா 128 ஜிபியா, 256 ஜிபியா, 512 ஜிபியா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெக்னாலஜி ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.